என்ன குரோஷேவோட பேசிக்ஸ் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டிச் கற்றுக்கலாம் வாங்க. அடுத்த ஸ்டிச்சுக்கு ஒரு 10 to 15 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹூக்கில் ஒரு லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்லேருந்து 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 3rd செயின்லேருந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி yarn over பண்ணணும். yarn over பண்ணிவிட்டு 3rd செயின்குள்ளே ஹூக்கை விடணும். இப்போ மறுபடி yarn over pull through பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்கும். இதில் என்ன பண்ணோன்னா ஒரு வாட்டி yarn over pull through பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் நம்ம யானை பிடிச்சி இழுக்கணும். மறுபடி ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இன்னொரு வாட்டி yarn over pull through இந்த மீதி 2 லூப்லேயும் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டிச் கிடச்சிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் போடுறேன். இந்த செயினில் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி yarn over பண்ணணும். இப்படி பண்ணும்போதே பாருங்கள் ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இப்போது அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு yarn over pull through இப்படி பண்ணும்போது ஹூக்கில் 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக yarn over pull through பண்ணணும். இப்போ அகெயின் ஹூக்கில் 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப் வழியாகவும் yarn over pull through பண்ணணும். இதே மாதிரி இந்த எல்லா செயின்ஸ்லேயும் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கடைசி செயின் வரைக்கும் டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு செயின் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் செயின்லேருந்து டபுள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த செகண்ட் செயின்க்கு அடியில் விட்டு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரோஸ் பண்ணணும். கொஞ்சம் ரோஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.